ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன வீடியோ பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம கவனமாக இருக்கிறது, என்னெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், எவ்வளோ கேரிங் என்ன பார்த்துக்கிட்டேன், இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பமாக இருக்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான தருணம். அது வந்து வாழ்க்கையில் மறுபடியும் வராது. அது வரும்போது வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து கர்ப்பமாக இருக்கிறோம், நம்ம வந்து இன்னொரு உயிரை வந்து சுமந்துட்டுருக்கோம், அது வந்து இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது ஒரு தாய்மை, அதாவது தாய்மை அடைய போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லா பெண்களுக்குமே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அது வரைக்கும் லைஃப்பை வெறுத்துட்டு இருந்தால் கூட நம்ம வந்து கர்ப்பமாக இருக்க போகிறோம், நமக்குன்னு ஒரு உயிர் வரப்போகுது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரப்போகுது அப்படி சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து அந்த தருணம் தான். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து யார் மேலேயுமே அவ்வளோ இந்த ரத்த பாசம்னு சொல்லுவாங்க தெரியுமா, தாய் பாசம் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் நமக்கு வரும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு என்னன்னாலும் நம்ம பொறுத்துப்போம். நம்ம வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தைய யாராவது ஒன்று சொன்னால் நம்மளால் தாங்க முடியாது. அதுதான் அந்த தாய் பாசத்தோட மகிமை. அதனால தான் தாய் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து வருது. கடவுளால் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் தாயை படைச்சாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா தாய் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து கஷ்டம் வராத அளவுக்கு அந்த தாய் வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு வந்து பாசமாக தாயால் மட்டும்தான் அந்த இடத்த நிரப்ப முடியும். அதனால் வேறு யாருமாலையும் அதை நிரப்ப முடியாது. அப்படிப்பட்ட உயிரை வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம், நம்மளை நம்ம கேர் பண்ணிப்போம், அப்படி பார்த்துப்போம். எனக்கு பார்த்திங்களா என் மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் வருது பார்த்திங்களா. ஏன்னா நான் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வந்து இருந்திருக்கேன். ஹாப்பினஸ்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் நான் கர்ப்பமாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப வெளியே ட்ராவல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 6 o'clock மேலே நம்ம வெளியே போகக்கூடாது. என்கிட்டலாம் பெரியவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, நீ 6 மணிக்கு மேலே எங்கேயும் போகாத, தலையில் வந்து பூ வைக்காத, வாசமுள்ள பூ வைக்காத, அதுக்கப்புறம் வந்து பைக்கில் அதிகமாக போகாத. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இஷ்யூஸ் ஆகும். ஒரு 3 months வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேரிங்காக நம்மளே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு 3 months வந்து நமக்கு ஒரே வாமிட்டிங்கு, எதையுமே சாப்பிட முடியாத ஒரு நிலமை, ரொம்ப எதுவுமே நமக்கு திங்கிறதுக்கு மனசே இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது சும்மா கிடையாது, தாய்மை அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதே நேரத்தில் அது வந்து நம்ம பெற்று வெளியே வந்தோம், அந்த கஷ்டம் எல்லாமே நமக்கு மறந்துடும். அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு வந்து கடவுள் வச்சுருப்பார் கடைசி கிளைமேக்ஸில். அதுதான் தாய்மைங்கிறது. அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும். நம்மளால் சாப்பிட முடியலனாலும் நம்மளால் என்ன சாப்பிட முடியுதோ அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிலி ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிக்கிற உணவு, அதுக்கப்புறம் வந்து மீன் பொரித்து சாப்பிட்றது, உப்பு அதிகமாக சாப்பிட்றது, வேறு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து பொரித்து சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஆயிலி ஃபுட்டு சேர்க்க நமக்கு வந்து ப்ரெஷரு அதிகமாகிட்டே வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ப்ரெஷரு, சுகரு, வேறு வந்து எல்லா அளவுமே நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓரளவு நம்ம வந்து நம்மளை வந்து கேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து நிறைய உடல் உபாதைகளுக்கு ஆளாகும். உடம்பு வந்து வெயிட் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். எதுக்கு தான் டென்ஷன் ஆகுறோன்னே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய வந்து டேப்லெட் எடுத்துக்கிறதுனால முகத்துலலாம் நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரும். நிறைய டேப்லெட், ஏன்னா ஹீட்டு தாங்காமல் நமக்கு நிறைய பிம்பிள்ஸு, நிறைய பிரச்சனை நமக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாமே நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், நல்ல பச்சை காய்கறிகள் நல்லா சாப்பிடணும், கீரை, பழம், நிறைய பழம். நானும் அதிகமாக என்ன பழம் சாப்பிடுறதுமோ மாதுளம்பழம் அதிகமாக சாப்பிடுவேன். ஏன்னா மாதுளம்பழத்தில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாதுளம்பழம் வந்து நிறைய எலும்பு வலிமை பெறதுக்கு, வேறு மூளை வளர்ச்சிக்கு, கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு, குழந்தை வளர்ச்சிக்கு, ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய மாதுளம்பழம் தான்
எல்லா பழத்தோடையும் பெஸ்ட்டு. அப்புறம் 2வது வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாம். வாழைப்பழம் சாப்பிட்டா நிறைய நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மோஷன்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் தானே ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் சந்தையில், அதனால வாழைப்பழம் சாப்பிட்லாம். அப்புறம் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்லாம், செவ்வாழைப்பழம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரிச்சம்பழம் கூட சாப்பிட்லாம், அது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து காலையில் 1 டம்ளர், சாயங்காலம் 1 டம்ளர் வந்து நம்ம வந்து பால் குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். ரொம்ப நம்மளை கேரிங்காக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப கோவப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிக்குள்ளே சண்டை வருதுன்னா அந்த சண்டை நடக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எதுவுமே கேர் பண்ண மாட்டோம். ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்மளை பாதித்தாலும் நம்ம குழந்தைய அது கண்டிப்பாக பாதிக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது நம்ம முதல்ல அழக்கூடாது. நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அது நம்ம குழந்தைய பாதிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரம் நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம அடிக்கடி பேசணும். நானும் அடிக்கடி என் குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து யாருமே இல்லை, என் குழந்தை தான் உலகம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த 9 மந்த்ஸும் நான் அப்படி தான் இருந்தேன். அடிக்கடி பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து பாட்டு படிப்பேன். அப்படி ரொம்ப அந்த தருணங்கள்லாம் இன்னும் நினச்சி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அது வராதா அப்படின்னு நினச்சி தான் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன். ஆனால் அது ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமிங் இருக்கும். அதனால சந்தோஷமாக இருங்க. ஆண்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அப்படிலாம் இல்லைன்னா உங்கள் மகா யாராவது வயசானவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆண்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், பெண்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஆசை பிடிச்ச பண்ட பலகாரங்கள்லாம் வாங்கி கொடுங்க. அந்த நேரத்துலலாம் நமக்கு வந்து சின்ன பிள்ளைத்தனமாலாம் நமக்கு சில பொருட்கள்லாம் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் அது நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை குழந்தை மாதிரி நம்ம மாறிடுவோம், ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி வந்து 2 நேரம் செக்கப் கூட்டிகிட்டு போங்க. செக்கப் கூட்டிகிட்டு போகும்போது கவனமாக கூட்டிகிட்டு போங்க. மாதம் அதிகமாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடக்க முடியாது. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிறது அது ஒரு தருணம் மட்டும்தான், மற்றபடி உங்களை தான் அவங்க வாழ்க்கை பூரா பார்த்துக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு வேலையாவது ஒழுங்காக செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். கண்டிப்பாக அந்த ஒரு சான்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆண்கள் பெண்களை. ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என் வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.